யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு நமக்கு தெரியுமா? மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒன்னொன்னுக்கும் கணக்கு கொடுக்கணும் நியாய தீர்ப்பு நாளில். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆகவே தான் தாவீது ஒரு முறை ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். காவல் எங்கேயா வைப்பாங்க? பெரிய ஒரு பங்களா இருந்தால் அதுக்கு காவல் வைப்பாங்க, யாராவது உள்ளே போய் ஏதாவது திருடி விடக்கூடாது. ஒரு பெரிய தோட்டம் இருந்தால் அதற்கு காவல் வைப்பார்கள், வெளியே இருந்து யாராவது உள்ளே வந்து திருடி விடக்கூடாது. உதடுகளிற்கு எதற்கு காவல்? வாய்க்கு காவல் எதுக்கு? வெளியே இருந்து யாரும் உள்ளே வர மாட்டாங்க. உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் பொசுக்குன்னு வெளியே வந்துடுவார். யாரு? வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள், நாவின் சொற்கள். எப்படி நாவின் சொற்களை கட்டுப்படுத்துவது? நாவின் சொற்களை எப்படி கட்டுப்படுத்துவது? கோபம் வந்தா வாய கப்பல்னு மூடிக்கட்டுமா? அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு வைங்க, எத்தாவது ஒரு நேரம் பொட்டிட்டு வெளியே வந்துடும். ஒரு நேரம் கண்ட்ரோல் பண்ணலாம், 2 நேரம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட நேரம் பொசுக்குன்னு வெளியே வந்துடும். எப்படி நாவை கட்டுப்படுத்துவது? இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள இருக்கிறதால் வெளியே வரும். நீ கோபத்தில் பேசிட்டேன்னு சொல்லி தப்ப முடியாது. என்ன அவங்க கொஞ்சம் கோபப்படுத்திட்டாங்க, அதனால நான் பேசிட்டேன்னு சொல்லி தப்ப முடியாது. ஏன் தெரியுமா? அது உள்ள இருந்தது ஏற்கனவே, இப்பதான் வெளியே வந்திருக்கு. உள்ளத்துக்குள்ளே கசப்பும் கோபமும் எரிச்சலும் தேவ பயமற்ற தன்மைகளும் இருந்தால் அது நிச்சயம் வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். யோபனுடைய இருதயத்தில் நிறைஞ்சிருந்தது என்ன தெரியுமா? தேவ அன்பு. அதுதான் முக்கியமான கட்டளை. தேவனிடத்தில் அன்பு. என் தேவன் எப்போதுமே எனக்கு தீமை செய்ய மாட்டார். என் தேவன் எனக்கு செய்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான். இந்த பரிபூர்ண விசுவாசம் நமக்குள்ளே இருந்தது என்று வையுங்கள், நாம் தேவனுக்கு விரோதமாக பேசவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். ஆகவே நம்முடைய பிரதான ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? அந்த பிரதான கட்டளையை கடைப்பிடிப்பதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சக்தியோடும் நேசிக்கிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. அதுதான் ஜெபத்திலே பிரதானமானது. தேவனுடைய கரத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ?